கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் மெய்ப்பெருமானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த அருமையான அந்த மாலை வேளையிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடியதானே ஒரு சிறிய காரியம் உங்கள் மத்தியிலே, நம்முடைய கடைசி கால செய்தி சபைகளிலே அல்லது நம்முடைய சபையிலே எப்படி ஆராதனை முறை, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்றோம் இல்லையா, அதை குறித்து நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறார், சபை கூடுதல் எப்படி இருக்க வேண்டும், சபை ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று. நம்ம இந்த கடைசி கால செய்தி சபைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு விதங்களிலே நடத்துகிறார். ஒரு சில நேரங்களிலே பார்க்கும்போது ஒரு சில சபைகளிலே தீர்க்கதரிசி சபையில இப்படி சொல்லிவிட்டா, சபையில சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, சபையில டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, சபையில குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, ஆகவே நீங்க சபைக்கு வெளியே போய் நீங்க சாப்பிடுங்க, சபைக்குள்ள பேசாதீங்க, சர்ச்சு முடிஞ்சோட நீங்க வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சபையில உட்கார்ந்துட்டு ஜோக் அடிக்கிறது, காமெடி பண்றது, கமெண்ட் பண்றது, நயானி கிண்டல் பண்றது, எப்படி வேணாலும் காலை நீட்டிட்டு உட்காந்துக்கிறது, சேர் மேல காலை போட்டு உட்காந்துக்கிறது, பாஸ்டர் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு மரியாதை குறைவா உட்கார்றது, இப்படி நம்ம பார்க்கிறோம். ஸ்தாபன சபைகளை பார்க்கின்ற பொழுது நம்ம அதை சொல்ல வேண்டியதே கிடையாது. அங்க குத்தாட்டம் இருக்கும், கும்மாளம் இருக்கும், ஆட்டம் இருக்கும், நாட்டியம் இருக்கும், நடன கூத்துக்கள், இப்படியாக நம்ம திருத்துவ சபைகளை பார்க்கிறோம். திருத்துவ சபைகள் இப்பொழுது ஆராதனையில ஒழுக்கங்கட்டு போய்விட்டது. ஆராதனை என்பது அவர்களுக்கு என்னன்னாக்க நல்லா பாடி கைதட்டி குதிச்சு ஆட்டம் போட்டு குத்தாட்டம் நடனங்கள் எல்லாம் ஆடி ஓ ரிபா சங்கரா ரபா ரபா ஓ ரிபிரிபிரிபிரின்றெல்லாம் கத்தி அந்த அந்நிபாசை பேசுறதுனால அவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதாகவும் அது தேவனை ஆராதிக்கிறதாகவும் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அந்நிபாசை பேசுறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு ஃப்ராடு தானம். திருத்துவ சபைகளிலே இந்த அந்நிய பாஷை பரிசுத்தாவி பெற்ற அந்நிய பாஷை வரும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா அந்நிய பாஷைக்குரிய முறைகள் இருக்குது. அந்நிய பாஷை பேசுனா எப்படி பேசணும் அப்படிங்கிறது பைபிள் ஸ்கெட்ச் இருக்கு. அந்த பைபிள் ஸ்கெட்சுக்கு மேல அவங்க ஸ்தாபனங்களை, திருத்துவ ஸ்தாபனங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அது எல்லா சபைகளிலுமே, ஒரு காலத்துல பெந்தகோஸ்தக்காரங்க தான் இந்த மோளம் அடிச்சு டம்பு டன் 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 டமார அடிச்சுட்டு கத்திட்டு கூச்சல் போட்டுட்டும் ஊளைகள் விட்டுட்டும் அப்படியெல்லாம் இருந்தாங்க. பாஸ்டர் அப்படி ஜனங்க எல்லாம் பாட்டு பாடி உற்சாகமா கத்துன்னு கத்திட்டு அந்த ட்ரம் அடிக்கும் போது, இந்த எவனோ ஒரு பையனை வச்சு ட்ரம் அடிப்பாங்க, மோளம் அடிப்பாங்க, டனக்கா அடிக்கும் போது ஓ ரபா 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 ஓ சீக்கிரம் அபி ஓ ரிபி 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 அப்படின்னா கத்தி ஆம்பளைக்கு பொம்பளைகள்லாம் ஒரு அட்டகாசம் பண்ணிடுவாங்க. அந்த கத்தி கூச்சலிட்டு இவைகளெல்லாம் பேய்களின் கூடாரங்கள், இதெல்லாம் பிசாசுடைய கதறல், பிசாசுடைய ஊழையிடுதல், பிசாசுடைய ஓலங்கள், நரிகளும் ஓரிகளும் கத்துகிற அந்த காரியம் திருத்துவ ஸ்தாபனங்களை நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகாக யங் ஜெனரேஷன் வந்து அதை இன்னும் கேவலப்படுத்திட்டானுங்க. அவங்க கீழ்த்தரமான ஆடைகள், கீழ்த்தரமான உடைகள் போட்டுக்கிட்டு, அந்த கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டை போட்டு அதுக்கு மேல ஒரு சட்டையை போட்டுட்டு, தலையே சீவாம காட்டு மிராண்டிங்க மாதிரி குளிக்காம அப்படியே அறுவர் சட்டமுடியெல்லாம் போட்டு அந்த குருவி கூடுக மாதிரி எல்லாம் முடிய வச்சுக்கிட்டு சினிமாக்காரனுங்க மாதிரி கத்தி கதறி கிறிஸ்துவ மார்க்கத்தை பேரை கெடுத்துட்டானுங்க. அநேகர் இந்த நாளில் பார்க்கும்போது சினிமா பாடல்கள் கூட பாருங்க, ரொம்ப படுகேவலமா திருத்துவ ஸ்தாபனங்கள் போயிடுச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கிற சபைகள் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி செய்தியில் இருக்கிறோம். நம்முடைய 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியும் அருமை சகோதரமான வில்லியம் மரியன் பிரெனாமணி மூலமாக இந்த 7ஆம் தூதருடைய சத்தத்தின் நாட்களிலே நாம் இருக்கிறோம். அப்ப இந்த சபையானது எப்படி நடத்தப்பட வேண்டும், கடைசி கால செய்தி சபைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது தீர்க்கதரிசி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சபைக்கு வருகிற கடைசி கால செய்தி சபையில இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்து வருகிற நிறைய போதகர்கள் ஒன்னா செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி பாட்டு உற்சாகமா இல்லாம ஏதோ ஒரு ஆண்டி மடம் மாதிரி நடத்திட்டு போவாங்க சபையில. ஏன்னா அவங்க மேக்சிமம் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்தும் சிஎஸ்எம் மார்க்கத்திலிருந்தும் வந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து உற்சாகமா பாட்டு பாடுறதோ, உற்சாகமா மெசேஜ் கொடுக்கறதோ, ஒரு எஃபெக்டிவா ஒரு மெசேஜ் அந்த பாஸ் பண்றதுக்கு அவங்க தெரியாது. சிஎஸ்எஸ் சபையிலிருந்து வந்திருப்பாங்கல்ல, ஆர்சிலிருந்து வந்திருப்பாங்க.
இங்க வந்து அப்படியே எண்ணெய் வடிச்ச மூஞ்சி மாதிரி அப்படியே அழுதுகிட்டு போவாங்க. ஏதோ இலை வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், சபைக்கு போற மாதிரி இருக்காது. சில சபைகளில் பெந்தகோஸ்து மார்க்கத்திலிருந்து வந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் உற்சாகமா பாடல்களை பாடி ஜனங்களை உசுப்பேத்தி அந்த செய்தியை தன் பக்கம் ஜனங்கள் கவரும்படியாக செய்தி கொடுப்பாங்க. திரு பிரணாம் சொல்கிறார், நீங்க எப்பொழுதுமே சபை காலங்கள் வந்து மணவாட்டியானவர்கள் பெந்தகோஸ்தே தண்டின் வழியாக வர வேண்டும். அந்த தண்டு வழியாக தான் அந்த பதர் வரும். அந்த பதர் தான் அந்த பெந்தகோஸ்த பாகம். அந்த பதருக்கு அடுத்து தான் கோதுமை என்ன செய்யும், அது வரும். ஸோ அந்த ஜீவனானது தண்டு பாகம், இலை பாகம், அந்த பதர் பாகத்துல வந்து பால் பிடித்து கோதுமையாக வரும். அப்ப நம்ம கடைசி நமக்கு முன்னாடி இருக்கிற சபையின் காலம் பெந்தகோஸ்த யுகம். ஸோ பெந்தகோஸ்த யுகத்தினுடைய அந்த காரியத்தோடு கூட, அதாவது ஸ்தாபன கோட்பாடுகள் இல்லாதபடிக்கு இந்த ஆராதனை முறைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு 1947 வந்துச்சு இல்லையா. உண்மையான தேவனுடைய தாசர்கள் அந்த நாட்களில் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து அந்த காலத்துக்குரிய அந்த உதாரணத்துக்கு நடராஜி முதலியார், சாரல் நவரோச்சி, அந்த டீம், அந்த ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்தவங்க பாடிய பாடல்கள் எல்லாம் ஆவிக்குரிய பாடல்கள். அந்த பாட்டியெல்லாம் கேட்டால் உண்மையாலுமே பக்தி பரவசமாகும், பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கான பாடல்கள் இருந்தது. இன்றைய நாட்களில் பார்க்கும்போது நிறைய நவீன கோமாளிகள் நிறைய வந்துட்டாங்க. வாலிப பசங்க கிறுக்கு பயலுக்கு நிறைய வந்துட்டு இப்போ ஒருத்தன் ஜெயிலில் கூட கிடக்கிறான். அதை குறித்து நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம மெசேஜுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் செய்தி. அது மாதிரியாக கிறுக்குத்தனமா கோமாளிகளாக, சினிமாக்காரங்க மாதிரி, கூத்தாடிக மாதிரி அப்படியாக இந்த மேடையில் ஓடிட்டு வழியாண்டு பல கலர் லைட்டுகளை எல்லாம் போட்டுக்கிட்டு சினிமாக்காரனை கேவலம் படுகேவலமா சபையை நாசப்படுத்திட்டாங்க. கிறிஸ்துவ மார்க்கத்துடைய பெயரை கெடுக்கிற குட்டிச்சாத்தானுங்களாக, ஓநாய்களாக, பிசாசின் பிள்ளைகளாக இவனுங்க ஒரு மக்களாயிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம அந்த மாதிரியும் இல்லாம, அல்லது ரொம்ப பாரம்பரிய ரொம்ப ஓல்டு மாடல்லையும் எல்லாமே நம்ம அந்த ஆராதனையை கொண்டு போறதுங்கிறது தீர்க்கதரிசி செய்திடலாம். நமது 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி சபை எப்படி நடத்தப்பட வேண்டும். அது வந்து என்டை மெசேஜில் இருக்கிற பாஸ்டர்கள் வந்து ஒன்னா அப்படி இருப்பாங்க, இல்லை இப்படி இருப்பாங்க. ஒன்னா அழுகிற மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு சபையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளவு மாதிரி நடத்துவான். இல்லையா தண்டனைக்கா டமுக்குட்டாக்கான்னு போட்டுட்டு இப்படி போவான். பிரசங்கங்களை கேட்ட காட்டு கூச்சல், போனாய்களும் ஓரிகளும் நரிகளும் நாய்களும் கத்துற மாதிரி வாழு 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 வாழுன்னு பிரசங்கப்படத்துல வந்து கத்துருது. அதை காத்து ஜனங்க வந்து ஆமேனுங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா கத்துவாங்க. நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, அங்க இருக்கிற ஸ்பிரிட்டை நான் சொல்றேன். சபையில் இருக்கிற ஆத்துமாக்களையோ ஊழியக்காரர்களையோ நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, அந்த ஸ்பிரிட் லீட் ஆகுதுன்னு சொல்றேன். அது தப்பு. தீர்க்கதரிசி செய்தியில அவர் சபை எப்படி எந்த பேட்டர்ன் நடத்தினாரோ அதன்படிதான் நம்ம நடத்தணும். சிலர்லாம் ரொம்ப மிஞ்சன நீதிமான்கள் மாதிரி, பரிசேயர்கள் மாதிரி ஒரு சபையை கட்டி வச்சிருப்பாங்க. அதில் அந்த பாஸ்டர் என்ன செய்வார், பூட்டு போட்டு வச்சுக்குவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவர் திறப்பார். அவரே வாட்ச்மேனு, அவரே ஓனரு, அவரே பாஸ்டரு, எல்லாமே திறந்து எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் பாய்ச்சாரெல்லாம் போட்டு விடுவார். சபை முடிச்சோடனே எல்லாருமே வெளியே ஓடிடும். ஒரு டீயோ காப்பியோ ஒரு சின்ன குடிக்கிறதுக்கு தண்ணி கூட அனுமதி கிடையாது. குழந்தைங்க அழுதுச்சுன்னா அதுக்கு பால் கூட கொடுக்கக்கூடாது, பிஸ்கட் கூட கொடுக்கக்கூடாது. இது நவீன பரிசயத்தனம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா பிரணாம் சொல்லிட்டாரு, அந்த வாசிக்க போறோம் பாருங்க, அவர் சொல்லிட்டாரு, அவர் சபையில இந்த மாதிரிலாம் அனுமதிக்கல. அவர் நம்ம என்ன செய்யணும், சர்ச்சு முடிஞ்சோடனே நீங்க அப்படியே போயிடுவோம், நாங்கள் உடனே பூட்டிடுவோம் அப்படின்ட்டு அதை துரத்து விட்டு போட்டு இவங்க பூட்டிடுவாங்க. ஒரு சில சபைகளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கதை அடிக்கிறது, கும்மான் அடிக்கிறது, கமெண்ட், ஜோக்கு, காமெடி அப்படின்னா செய்தி சபையானது எப்படி நடத்தப்பட வேண்டும். அதுக்கு முன்னதாக தீர்க்கதரிசி 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டில் பிளவு செய்து நினைக்கிறேன். அதுல 7வது பக்கத்திலிருந்து 25வது பேரா வரைக்கும் சொன்ன சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். நம்ம கடைசி கால சபையில் இருக்கிற போதகர்கள் விரும்பினால் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்து நான் திணிக்கப்படுகிறதோ உங்க மேல குறை சொல்றதோ அல்லது அது அல்ல. இது வந்து கடைசி கால சபையில் இருக்கிற விசுவாசிகள் இந்த ஆராதனை முறை எங்க இருக்கிறதோ அந்த சபைக்கு நீங்க போங்க. கடைசி கால சபையில் இருக்கிற எல்லா பாஸ்டர் என்று அழைக்கப்படுற எல்லாமே பாஸ்டருக்கு கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்காக உண்மையாக நிற்கணும். அந்த வார்த்தையில அவன் உண்மையா நிற்கிறான். அவனுடைய குடும்பமும் அதே மாதிரி, அவன் மனைவி பிள்ளைகளும் அதே மாதிரி இருக்கணும். பாஸ்டர் எந்த மெசேஜில் இருக்கிறாரோ அதே மெசேஜில் மனைவி இருக்கணும். மனைவி எந்த மெசேஜில் கணவன் மனைவி இருக்கிறாங்க அதே மெசேஜில் பிள்ளைகள் இருக்கணும். இந்த குடும்பமானது சபைக்கு குடும்பமாக வந்து அவள் ஆராதிக்கிற அந்த பாஸ்டருடைய ஊழியம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் விசுவாசிகளுக்கு ரோல் மாடல். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்.
பாஸ்டர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம் அப்படின்னு நிறைய ஊழியக்காரர்கள் ஸ்தாபனத்திலையும் அல்லது வேற மார்க்கங்களை தன் பெண்ணுகளையும் பெண்ணு கொடுத்து பெண்ணு எடுத்து உழப்பலான காரியம். சில பாஸ்டர்கள் அந்த ஜாதி வெறி பிடித்து தன்னுடைய ஜாதியில பெண்ணு கொடுத்து பெண்ணு எடுக்கிறது, இந்த மாதிரியான காரியம். சில ஸ்டேட்டஸ், அது விசுவாசிகளை ஒரு அடிமைகள் மாதிரி நடத்துகிற காரியத்தை நம்ம கடைசி கால செய்தி சபையில பார்க்கிறோம். விசுவாசிகள் ஏதோ நமக்கு அடிமைகள், அவங்க நம்ம கடைக்கு போச்சோன்னா போகணும், வர சொன்னா வரணும், வீடு கழுவு சொல்ற வரணும், பாத்திரம் கழுவு இருக்கு, அப்படியாக சில போதகர்கள் இருக்கிறாங்க. இருமா போடு கூட. சிலர் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், நம்ம படிச்சவங்க, அவங்களாம் படிக்காத ஜனங்க அப்படின்னு. சிலர் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், நம்ம வசதி படைத்தவர்கள் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம கடைசி கால செய்தி சபையில் சொல்ற ஸ்தாபனங்கள் இருக்கிறது சகஜம், நம்ம அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஆனாலும் இங்க சில இப்படிப்பட்டதானே ஒரு குள்ள நெறிகள் மத்தியிலே நிறைய ஆத்துமாக்கள் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறாங்க. பேர் சொல்ல முடியனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும், தமிழ்நாடு எடுத்தாக்க சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த பாஸ்டர் எப்படி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியும், எனக்கு பயம் கிடையாது. ஆனாலும் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். செய்தி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம். இந்த செய்தி கேட்கிற விசுவாசிகள், ஊழியக்காரங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, நம்ம தான் புக்கில் படிக்கிறோமே, இவர் சொல்லிதான் கேட்கணுமா, யூடியூப்பை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இதெல்லாம் நான் அந்த காலத்திலேயே நான் செய்தி புத்தகத்துல படிச்சுட்டேன், இவனை புதுசா சொல்ல வர்றது அப்படின்னு ஒரு இருமாப்போடு. அந்த காலத்துல பரிசேயர்கள் சதுசேயர்கள் எப்படி இயேசுக்கு விரோதமாக இருந்தார்களோ, திருவிசி பிரணாம் காலத்துல எப்படி அன்றைக்கு இருக்கிற ஸ்தாபன போதகர்கள் பிரணாமுக்கு எதிர்ப்பா இருந்தார்களோ, அதே போல இன்னைக்கு நமக்கு அப்படிதான் இருப்பாங்க. ஆனாலும் கேட்கிறவங்க கேட்கட்டும், புழுதி வாரி தூத்துறவங்க தூத்தட்டும், அதை பத்தி கவலையே கிடையாது. செய்தி போகுது, அவ்வளவுதான். இதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம். தாழ்மை உள்ளவர்களுக்கு செய்தி நிமித்த தாழ்மை யாருக்கு இருக்குதோ அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி, அதை மட்டும் எடுத்துக்குவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆகவே நீங்க ஒரு சபைக்கு நீங்க போறீங்கன்னாக்க அந்த சபையில இந்த குவாலிட்டி இருக்குதா நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. முதலாவது நான் அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த கோட்ஸ் மட்டும் உங்களுக்கு சில குறிப்புகளை கொடுக்கிறேன். அதுக்கு பிறகு சில காரியங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதில் நம்ம இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இதன்படிதான் நாங்கள் சபையை நடத்துறோம் அப்படின்னு ஒரு இருமாப்பா சொல்லலாம். இன்னொரு சொல்ல இதுல எல்லாம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை, அதுக்கும் உங்களுக்கு நான் டெபினிஷன் கொடுக்குறேன். பாருங்க, தீர்க்கதரிசி நம்பர் பாயிண்ட் 1, சபைக்குள் வியாபாரம் செய்யக்கூடாது. சர்ச்சில் பிசினஸ், நோ பிசினஸ். விசுவாசிகள் யாரும் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பாஸ்டர் ஃபைனான்ஸ் பண்ணலாம், பாஸ்டர் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பாஸ்டர் ஏதோ ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கலாம், அல்லது பாஸ்டர் மனைவி குக்கர் வியாபாரம் பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது பாஸ்டர் பையன் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் அசசரிஸ் பண்ணிட்டு இருக்கலாம், செல்போன் கடை வச்சிருக்கலாம். அதை சபையில சபை விசுவாசிகள் மத்தியில பிசினஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 1. ரெண்டாவது, ஒரு சர்ச்சில் பிசினஸ் வாங்கவோ விற்கவோ கூடாது. ப்ராஃபட் சொல்றாரு, நீங்க சர்ச்சில் எதையும் பணம் கொடுத்து வாங்குவோ விற்கவோ, சேல்ஸ், நோ சேல்ஸ், நோ பையிங். அடுத்ததாக 3வது, பரிசுத்தமாக ஆராதனைக்கென்று ஒதுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு சர்ச் அப்படின்னாக்க அதை பரிசுத்தப்படுத்தி அதுல நீங்க தேவையில்லாத காரியங்களை நீங்க செய்யக்கூடாது. பரிசுத்தமாய் டெடிகேட் பண்ண இந்த சர்ச்சை நீங்க வச்சிருக்கணும். 4, ஒருவருக்கு ஒருவர் ஜாலியாக பேசும் இடம் இது இல்லை. நீங்க ஜாலியா பேசிட்டு, ஓ நல்லா உங்க புடவை நல்லா இருக்குது, ஓ அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு ஜாலியா இந்த கட்சி அரசியல் கட்சி மன்றங்கள்ல பேசுற மாதிரி இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து நீங்க ஜாலியா பேசுகிற இடம் கிடையாது. பக்தி பரவசத்தோட தேவனுடைய வார்த்தையும் சாதாரணமான விசாரிப்பும் தான் இருக்கணும். அடுத்தபடியாக 5வது, தேவனை மாத்திரம் ஆராதிக்கும் ஸ்தலம். இந்த சர்ச்சில் தேவனை மட்டும்தான் நீங்க ஆராதிக்கணும். மனுஷனை ஆராதிக்கிறது, மனுஷனுடைய காரியங்களை ஆராதிக்கிறது, அல்லது வேற ஒரு தீர்க்கதரிசியே நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் தவறு. சரிங்களா? அடுத்ததாக 6வது பாயிண்ட் சொல்றாரு, தேவனோடு மட்டுமே பேசக்கூடிய இடம் சபை. ஒருவருக்கு ஒருவர் முணுமுணுக்க கூடாது. சர்ச்சுக்குள்ள வந்தாச்சுன்னா முடிஞ்ச அளவு நீங்க தேவனோடுவே பேசணும். ஜபம், பிராயம், அந்த மெடிடேஷன் தான் இருக்குமே தவிர பக்கத்துல இருந்துட்டு கதையெல்லாம் பேசிட்டு கூடாது. நேற்று என்னாச்சு, உங்க வீட்டு பக்கத்துல இருந்த பொம்பளை சத்தம் போட்டாலே இது என்னாச்சு, அந்த காரியம் என்னாச்சு, சம்பளம் உயர்த்தி போட்டுட்டாங்களா, நோ நோ கான்வர்சேஷன். நீங்க தேவனிடத்தில் மட்டுமே ஜெபிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டை போட நீங்க இருக்கணும். அன்னெசரி டாக்கிங்ஸ் சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக 8வது பாயிண்ட் அவர் சொல்றாரு. 7வது பாயிண்ட், கூட்டமாக கூடி வீணான காரியங்களை பேசக்கூடாது. அங்கங்க சர்ச்சில் கேங் செட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு வீணான வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கக்கூடாது. 8வது பாயிண்ட், நாம் கட்டிடத்திற்குள் இங்கும் அங்கும் நடக்கக்கூடாது. சர்ச்சில் வந்தாச்சுன்னா அங்கே ஓடுறது, ஒடியாடுறது, இங்கிருந்து அங்கே தாவுறது, அங்கிருந்து இங்கே தாவுறது, மங்கிஸ் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றது கூடாது. ஒரே இடத்துல உட்காரணும், ஒரே இடத்துல நிற்கணும், ஒரே இடத்துல முழங்கால் படிக்கணும்.
இதை வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு. 9வது பாயிண்ட், பிள்ளைகளை ஓட அனுமதிக்க கூடாது. குழந்தைங்க இருக்கும், அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, அது அந்த சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடுங்க. அப்ப நீங்க வந்து குழந்தை என்ன செய்யணும்னாக்க, குழந்தைகளுக்குன்னு சேர் எங்கனாவது போட்டு அதில் உட்கார வச்சு ஒழுங்குபடுத்தணும். மடியில கூட நீங்க அதிகமா வைக்கக்கூடாது, அதை ஓடிட்டு ஒடியாடுறதுக்குள்ள நீங்க அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஏஜ் இருந்துச்சுனாக்க நீங்க தூக்கிட்டு வெளியே போயிட்டு அங்கிருந்து வீட்டுல இருந்து வரும்போதே சர்ச்சுக்குள்ள ஓடக்கூடாது, ஒடியாடக்கூடாதுன்னு நீங்க அவங்கள சொல்லணும். நீங்க வந்து பாஸ்டர் சொல்லும் போது, பாஸ்டர் என் குழந்தைய திட்டாரு, இவங்க என் குழந்தைய திட்டாங்க அப்படின்னு கோவப்படக்கூடாது. குழந்தைகளை டிசிப்ளினா ஒழுக்கமாக வளர்த்தணும். குழந்தைய சர்ச்சுக்குள்ள நம்ம சர்ச்சுக்குள்ள போயாச்சுன்னா அழுகக்கூடாது தங்கம், நம்ம அங்கேயோ ஓடக்கூடாது, விளையாடக்கூடாது. பக்கத்துல இன்னொரு குழந்தையோ பையனோ பொண்ணு இருந்துச்சுன்னா அது கூட சேர்ந்துட்டெல்லாம் விளையாடக்கூடாதுன்ட்டு நீங்க என்ன செய்யணும், டீச் பண்ணி கொண்டு வரணும். அடுத்தபடியாக நாம் அமைதியாக இருந்து தேவனை ஆராதிக்கணும். சர்ச்னாக்க சைலண்ட், பிட் ஆஃப் சைலண்ட் இருக்கணும், அமைதியாக இருந்து தேவனை ஆராதிக்கணும். அடுத்தபடியாக அதிகமாக சத்தமிடக்கூடாது. தொடர்ந்து ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா தேட்டர் மாதிரி, சினிமா தேட்டரில் இந்த மன்றங்கள் எல்லாம் ஜனங்க கத்தி கியாமியான்னு கத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, கருவாட்டு கடை, கத்திரிக்காய் கடை, காய்கறி கடையில எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சர்ச் கூடாது, அமைதியா இருக்கணும். 12வது பாயிண்ட், ஒருவரை ஒருவர் சம்பாதிக்க விரும்பினால் சபைக்கு வெளியே சென்று பேசலாம். ஒருத்தர் விசாரிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் பேசணும், ஒரு பர்சனல் மேட்டர் பேசணும்னாக்க சர்ச்சுக்கு வெளியே 2 பேர் போயிட்டு செய்யலாம். கொஞ்சம் பிரதர் கொஞ்சம் வாங்க, சிஸ்டர் கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு வெளியே நின்று என்ன செய்யலாம், பேசலாம். இது பிரணாம் தன்னுடைய சபைக்கு அறிவுறுத்தின காரியங்கள். அடுத்த பாயிண்ட் 13வது பாயிண்ட், ஒருவர் வீட்டிற்கு ஒருவர் செல்லுங்கள், ஆனால் கூடாரத்துக்குள் நுழையும் போது அமைதி காக்க வேண்டும். ஒரு பிலிவர் இன்னொரு பிலிவர் வீட்டுக்கு போலாம். சில சர்ச்சுகளை என்டைம் சர்ச்சில் வந்து பிலிவர் வீட்டுக்கு கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்றாரு, நீங்க பிலிவர் ஒருத்தர் வீட்டுக்கு போங்க, நம்ம சர்ச்சு பிலிவர்ஸ் தானே, போலாம், தப்பு இல்லை. ஆனா சர்ச்சில் இருந்துட்டு கூடாரத்துக்குள் நுழையும் போது அமைதியா இருக்கணும். உங்க வீடுகளை நீங்க சொந்த கதைகள் எல்லாம் பேசலாம், சிரிக்கலாம். ஆனா சர்ச்சுக்குள்ள ரொம்ப சைலண்டா இருக்கணும், அமைதி காக்கணும்ன்றாரு. 14வது பாயிண்ட், தேவனுடன் உரையாட வருகிறீர்கள், எனவே அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க அனுமதிங்கள். தேவன்கிட்ட பேசுறதுக்கு வரீங்க, பாடுறோம், ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம். ஆனா அவர் மறு உத்தரவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். சில நேரங்களில் நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர் பேசும்போது நம்மளா பேசிட்டு இருப்போம், அவங்க பேச விட மாட்டாங்க. சில டோர்ல அவர் கெட்ட வழக்கம்னாக்கா தாங்களாவே பேசுவாங்க. ஆனா அடுத்தவங்க பேச்ச காதுலயே கேட்க மாட்டாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க. ஆனா அவங்க கிட்ட ரிப்ளை எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ஒரு கேவலமான ஒரு செயல். நம்ம எப்பவுமே ஒரு கான்வர்சேஷன் பண்ணோம்னாக்க நம்ம 2 பாயிண்ட் பேசும்போது எதிரில் இருக்கிறவங்க 2 பாயிண்ட் பேசுறதுக்கு அனுமதிக்கணும். இதுல என்கிட்ட மெசேஜ்ல நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, நான் சொல்றேன் நீ கேளு, நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். இந்த பாயிண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை நீங்க கவனிக்கணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது தேவன் வந்து பேசுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். தேவன் எப்படி பேசுவாரு? பை மெசேஜ். நீங்க ஜெபம் பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு பாடி முடிச்சோடனே, ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அடுத்தது ஊழியக்காரர்கள் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் என்ன செய்வார்? உங்களோடு பேசுவார். அதுக்கு அந்த மெசேஜ்ல ஒரு மெசேஜ் கொடுக்கப்படுதுனாக்கா அத்தனை மெசேஜ்ல இருக்க அத்தனை கண்டென்ட் உங்களுக்கு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு எதிர்ப்பா வரலாம், ஒருவேளை உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு வரலாம், உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு வரலாம். இன்னொன்று வந்து இன்னொரு பாயிண்ட் இன்னொருத்தருக்கு போகலாம். அந்த இன்னொருத்தருக்கு போற பாயிண்ட்டை நீங்க வச்சுட்டு பாஸ்டர் என்னத்தான் சொன்னாரு, நான் இனிமேல் சபைக்கு வர மாட்டேன், பாஸ்டர் இதை என்ன திட்டாரு, அப்படி இல்லை. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல அந்த செய்தி போகும். உங்களுக்காக தேவன் அந்த செய்தியில் என்ன வச்சிருக்காருங்கிறத நீங்க கவனிக்கணும். அடுத்தபடியாக 15வது பாயிண்ட், வெளியே பேசிவிட்டு உள்ளே வரும்போது பீடத்திற்கு முன்பு ஜெபித்து விட்டு அமருங்கள். அமர்ந்து வேதம் வாசிக்கலாம். நீங்க வெளியே இருந்து பேசிட்டு வரீங்க, பைக் விட்டு இறங்கி வரீங்க, கார் விட்டு இறங்கி வரீங்க, இல்லை நடந்து வரீங்க, அல்லது ஏதோ வகையில் வெளியில கொஞ்ச நேரம் பேசுறீங்க. உள்ள வந்தோடனே ஃபுல் ஃபீட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உள்ள வந்தோடனே ஜெபம் பண்ணிட்டு ஃபுல் ஃபீட்டுக்கு முன்னாடி உட்காந்துரும். அமைதியா உட்காந்து பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கலாம், அமைதியா உட்காந்துருங்க. ஃபுல் ஃபீட்டை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருங்க. அடுத்ததாக 16வது பாயிண்ட், ஆராதனையை ஆரம்பித்தவுடன் சகோதரனோ சகோதரியோ பியோனோவை வாசிக்க சாங் லீடர் எழுந்து 1 அல்லது 2 பாடல்களை பாட அவர் நடத்துவார். அதன் பின்பு பிரசங்கியார் பிரசங்கம் செய்ய வருவார். பாருங்க, சர்ச் ஸ்டார்ட் ஆயாச்சு, ஸ்டார்டிங் ப்ரேயர் அதெல்லாம் முடிஞ்சது. அப்போ சாங் லீடர் வந்து சாங் பண்ணுவார். அவர் என்ன சொல்ற, 1 பாட்டு 2 பாட்டுன்றார். ஒருவேளை 3 பாட்டு கூட வைக்கலாம், டைம் அட்ஜஸ்ட் பண்ணி.
அப்போ ஒரு பாட்டு 2 பாட்டு நம்ம பாடி ஒரு 3 பாட்டு பாடி அந்த சாங்ல ஜனங்கள் அப்படியே அமைதியா இருக்கிற பட்சத்துல அந்த நேரத்துல மெசேஜ் கொடுக்கறதுக்கு பாஸ்டர் வருவார், அவர் மெசேஜ் கொடுப்பார். அப்போ ஏற்கனவே நீங்க பாடி அந்த பாடுறது கூட காட்டு கத்தல், டான்ஸ், குதிக்கிறது, ஆட்டம் போடுறது, இந்த ராக் அண்ட் ரோல் மாதிரி பாப் ராக் மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஸ்தாபன சபைகள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தேவ பக்திக்கு ஏதுவான, பக்தி விருத்திக்கு ஏதுவான, ஸ்பிரிச்சுவலா பாடலாம், நல்லா ஸ்பீடா பாடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பக்தி விருத்திக்கு ஏதுவான பாடலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது மெசேஜ் வந்து உங்க இருதயத்துல உட்கார் பாஸ்டர் வந்து பேசும்போது. அடுத்தபடியாக 17வது பாயிண்ட், குழந்தைகள் அழும்போது தாய்மார்கள் கிரை ரூமுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதாவது அவருடைய சபையில வந்து குழந்தைகள் அழுதாக்க அவங்களுக்கு ஒன்று அறை கட்டி வச்சிருந்தாரு ஒரு ரூமு. அந்த ரூம்ல கொண்டு போன என் குழந்தைகள் வச்சுட்டு அங்கிருந்து கண்ணாடி வழியா பார்க்கலாம், அந்த ஜன்னல் வழியா பார்க்கலாம், மெசேஜ் கேட்கலாம். ஆனா குழந்தைய அழுகிற சத்தம் வந்து சர்ச்சுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அப்ப நம்ம சபைகள்லாம் அப்படியெல்லாம் இருக்காது இல்லையா, கிரையிங் ரூம் தனியா இருக்காது. அப்ப என்ன செய்யணாக்கா, குழந்தை அழுகுதுன்னா ஒரு 2 செகண்ட் பார்க்கணும். அது அழுகு நிறுத்துற மாதிரி இல்லைனாக்கா அந்த அம்மா என்ன செய்யணும்னா, அந்த குழந்தையுடைய தாயோ தகப்பனோ அந்த குழந்தை எடுத்துட்டு வெளியே போயிடும். ஏன்னா அந்த குழந்தை கத்தும் போது அந்த மெசேஜுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ப்ராஃபட் பெர்னார்ட் சொல்றாரு, பிசாசு வந்து மெசேஜை தடுக்கிறதுக்கு கிரியை செய்யற ஒரு மீடியானாக்கா குழந்தைய கிளி விட்டுருவான், அழுக வைப்பான். ஏன்னா அந்த மெசேஜ் ரீச் ஆகக்கூடாதுன்ட்டு. ஆகவே நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே நீங்க என்ன செய்யணும், குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிடும். அடுத்தபடியாக 18வது பாயிண்ட், குழந்தைகளை தாய்மார்கள் சபைக்கு கொண்டு வர வேண்டும். குழந்தை அழுகுது, பாஸ்டர் திட்டுறாரு, வெளியே போக சொல்றாரு, அப்படி ஆனா குழந்தை விட்டு போட்டு வந்துடலாம், யார்ட்டையாவது அம்மாட்டியோ அப்பாட்டியோ விட்டு போட்டு வந்து அவன் நம்ம மட்டும் வருவாங்கிற பழக்க வைக்கக்கூடாது. நீங்க சிறு வயதுல இருந்தே குழந்தைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரணும். அந்த பாடல், அந்த சண்டே கிளாஸ், அந்த வசனம் ஒப்புவிக்கிறது, ஜெபம் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது, பாடல், இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நீங்க சிறு வயதுல இருந்தே என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். 5 விளையாடுது 50 விளையாது. 5 வயசுல நீங்க கொண்டு வந்து குழந்தைய பழக்கலைனாக்க அப்புறம் பெரியவன் ஆனது பிறகு, வாலிபன் ஆனது பிறகு அந்த ஒழுக்கத்துக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது. ஆகவே நீங்க 1 வயசு குழந்தையா இருந்தாலும் 3 மாத குழந்தையா இருந்தாலும் சிறு பிராயத்திலிருந்தே குழந்தையை கொண்டு வந்துட்டு நீங்க சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டு வெளியே போனா அது ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம். அடுத்தபடியாக 18வது பாயிண்ட், 19வது பாயிண்ட், பிரசங்கியாருக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும். மெசேஜ் கொடுக்கிறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க பார்த்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப இருமல் வருது, லோக்கல் இருமிட்டே இருக்கிறீங்க, அது மெசேஜுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குனாக்க வெளியே கொஞ்ச நேரம் போயிடலாம். அல்லது இருமலை நிறுத்துற மாதிரி நீங்க மருந்து மாத்திரையோட போட்டு வரலாம். தும்மலா ஓயாத தும்மல், ஒரு லிமிட். மனுஷனா இருந்தா எல்லாம் தும்மல் வரும், இருமல் வரும். பட் அது பிரசங்கியாருக்கு இடையூறா இருக்கக்கூடாது. அங்கிருந்து பிரசங்கியார் உங்க பிரசங்கப்படத்தை ஜனங்களை பார்க்கும்போது நேர்த்தியாய் ஒழுங்காய் உட்கார்ந்துருக்கணும். அங்க தூங்கி வெளிஞ்சிட்டு ஒருத்தர் கோபமா, ஒருத்தர் எரிச்சலா, ஒருத்தர் காதை நோண்டிட்டு, ஒருத்தர் மூக்க நோண்டிட்டு, அதே மாதிரி சகோதரிகள் வந்து ஆடைகள் எல்லாம் விலகி தாங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கணும் கூட தெரியாம அது பிரசங்கியாரை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப கியூட்டா உட்காந்து சிரித்த முகத்தோடு பிரசங்கத்தை கேட்கும்போது பக்தி பரவசத்தோடு கேட்கணும். அந்த எந்த விதத்திலையும் பிரசங்கியாருக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. குழந்தைகளை வச்சு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எதுவுமே என்ன செய்யக்கூடாது. உங்களுக்கு அந்த பிரசங்கம் பிடிக்கலைனாக்கா நீங்க வெளியே அமைதியா போயிடலாம். ஆனா இங்க இருந்துட்டு அதை ஒரு சலசலன்னு பண்ணிட்டு பாஸ்டருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக 21வது பாயிண்ட், உங்கள் வசதிக்கேற்ப ஒளிபெருக்கியை சரி செய்து கொள்ள வேண்டாம். இப்போ பெர்னார்ட் சபையில வந்துட்டு அவங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்துருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஏன்னா பெரிய ஹால் அது, அப்போ அந்த சவுண்ட் ஓவரா வந்துனாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து அவங்க சபையில சொல்ற காரியம். 22வது, வாலிப பிள்ளைகள் குறிப்பு சீட்டுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அந்த காலத்துல வந்துட்டு சர்ச்சில் இருக்கும்போது நோட்ஸ், சின்ன நோட்ஸ் வந்துட்டியா, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குது, சர்ச்சு முடிஞ்சோடனே நம்ம அங்க வந்து பேசலாம் அப்படின்னு வாலிப பிள்ளைகள் ஒருத்தருக்கு வந்து துண்டு சீட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் காலத்துல அது துண்டு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு அவர் காலத்துல. இப்பெல்லாம் வந்து மொபைல மெசேஜ் பண்றாங்க, அதையும் நீங்க பண்ணக்கூடாது. மொபைல்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? அமைதியா இருக்கணும். வந்தாக்க நீங்க பிரசங்கப்படுத்தல் நோக்கமே தவிர பக்கத்துல யார் இருக்கிறாங்க, எந்த பையன் வந்திருக்கா, எந்த பொண்ணு வந்திருக்காங்க, அதெல்லாம் வாட்ச் பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக 23வது பாயிண்ட், இவர்களை கவனிக்க வாட்ச்மேன் இருப்பார்கள். திருப்பதி சபையில வந்து பெரிய கூட்டமா இருந்ததுனால வாட்ச்மேனாக்க சர்ச் டீகன்ஸ் ஆர் போலீஸ் ஆஃப் த சர்ச். சபைக்கு மூப்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க முதலாவது ஒழுங்கா இருக்கணும், அவங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கணும், அவங்க செய்தியில் இருக்கணும். அப்பதான் அவங்க டீகனா போடணும்.
சர்ச்சுக்கு டீகன் நீங்க போடுறீங்கன்னா நல்ல தசுபாகம் கொடுக்குறவங்க, காணிக்கை கொடுக்குறவங்க, அவங்கள டீகனா போடக்கூடாது. அந்த அந்த டீகனா போடுறவர் வந்து கொஞ்சம் வயது கூடினவரா இருக்கணும், பெரியவரா இருக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி பிள்ளைகள் செய்தியில் இருக்கணும். அப்பதான் அவங்களை டீகனா போடணும். ஒரு நம்ம சபைக்கு நல்லா காணிக்கை கொடுக்குறாரு, இவர் நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாரு, நல்லா நமக்கு கோஆப்ரேட் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக நிறைய பாஸ்டர்கள் வந்து தங்களோட நெருங்கி பழகுகிற அப்படிப்பட்டவங்களை டீகனா வைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஸோ டீகன்ஸ் ஆர் போலீஸ் ஆஃப் த சர்ச். இந்த மாதிரி ஒழுக்கமா அவங்க குடும்பத்தில் ஒழுக்கமா இருந்தால் தான் அவங்க சபைக்கு டீகனா இருக்க முடியும். அவங்க இந்த சபையை வந்து அந்த குடும்ப செய்கிற வாலிப தம்பி தங்கச்சிகளையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்க. அவங்க ஒரு போலீஸ் மாதிரி சர்ச்சுக்கு. அடுத்தபடியாக 24வது பாயிண்ட், மரியாதை உள்ளவர்கள் தங்கள் ஆசனங்களை பிரசங்கத்தை உண்மையாய் கேட்க விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கணும். இப்போ அவர் சர்ச்சில் வந்து கூட்டம் நிறைய இருக்கும்போது நிறைய பேர் ஏர்லியாவே வந்துருவாங்க, வந்து சேர்லாம் ஃபுல்லாயிடும். அப்போ சில நேரங்களில் நின்றுட்டு மெசேஜ் கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது ரொம்ப நேரம் அவங்க நிற்கிறாங்க, மெசேஜ் ஆர்வமாக கேட்குறாங்க, ஆனால் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணாக்க, பிரதர் நீங்கள் உட்காருங்க, கொஞ்ச நேரம் நின்றுக்கிறேன், சிஸ்டர் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்ட்டு அவர் சர்ச்சில் சொல்கிறார். நம்ம சர்ச்சில் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு, எல்லாத்துக்குமே சேர் இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய கூட்டங்கள்லாம் கிடையாது. இருந்த போதிலும் அப்படி ஒரு வேலை இல்லைனாக்கா நம்ம முதல்ல அதோடைய அர்த்தம் என்னன்னாக்க, பெரியவங்களுக்கும் அல்லது செய்தி கேட்க விரும்புகிறவர்களுக்கும் நம்ம இடத்த கொடுக்கணும். சேர்ல உட்காந்துட்டு அவன் நிற்கிறான், நமக்கு சேர் கிடைச்சிருச்சு அப்படின்றலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அடுத்ததாக 25வது பாயிண்ட், நீங்கள் சத்தமிட்டு கர்த்தரை தொழுது கொள்வதை யாரும் தடுக்க மாட்டார்கள். பாருங்க, அவர் சொல்ற 25வது பாயிண்ட்ல சத்தமிட்டு ஒரு பிரைஸ்லால் ஆமென் அல்லேலூயா பிரைஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு கத்தி கூச்சல் போடுறதை வந்து யாரும் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது தேவனுடைய ஆலயம், சபை. ஆகவே நீங்க என்ன செய்யலாம், தேவனை உண்மையா நீங்க ஆராதிக்கும் போது சத்தமிட்டு ஆராதிக்கலான்னு தீர்க்கதரிசி சொல்ற. அடுத்ததாக 26வது பாயிண்ட், சிறு பிள்ளைகள் அங்கும் இங்கும் ஓடுவதை அனுமதிக்க கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்ததாக வாலிபர்கள் சத்தமிடக்கூடாது. பாருங்க, வாலிப பசங்க 27வது பாயிண்ட், வாலிப பசங்க வந்து கையாம்பியான்னு கத்துறது, சவுண்டே இங்க வா, டே உட்கார, டே நீ எந்திரி அப்படின்ற சவுண்டு கொடுப்பான பசங்க கெத்த காமிக்கிறதுக்கு. அது செய்யக்கூடாது, பயங்கரமான யோகித்தனும். வாலிபர்கள் அமைதியா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், அன்புள்ளவர்களா இருக்கணும், கனிவுள்ளவர்களா இருக்கணும், பெரியவர்களை மதிக்கிறவங்களா இருக்கணும், சிறு குழந்தைகளை நேசிக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட வாலிபர்களை சபையில வளர்த்தணும். அடுத்தபடியாக 28வது பாயிண்ட், பிரசங்க பதிவு செய்ய தனி அறை உண்டு. அவர் சர்ச்சில் வந்து மெசேஜ் வந்து அந்த காலத்தில் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, டேப் ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அங்கங்கே வச்சுட்டு பண்ணுறத விட தனியாக ரூம் கொடுத்துட்டு அங்கே மைக் வச்சுருப்பாங்க. அங்கே போய் டேப்பில் வந்து அந்த காலம் இப்போ நம்ம டேப் ரெக்கார்டர்லாம் கிடையாது, செல்ஃபோன் தான் இருக்குது. நம்ம அது பிரசங்கப்படத்தில் வச்சாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால அவர் என்ன சொன்னார்னா தனி அறையில் பண்ணிக்கங்க அப்படின்றாரு. அது அவங்க சபையில் உள்ளது. 29வது பாயிண்ட், ஞானஸ்தான ஆராதனைக்கு தனி அறை உண்டு. அவர் ஞானஸ்தானத்துக்கு தனி ரூம் வச்சிருந்தார். பெரிய சபை கட்டுறதுனால தனியா, நம்ம வந்து தனி அறையெல்லாம் கிடையாது. உடனே வேற ஏதாவது ஸ்தாபன வேற நம்ம என்டைம் சர்ச்சில் தொட்டி கட்டியிருந்தாங்கன்னா அங்கே போய் நம்ம தொட்டியில கொடுக்குறோம். அல்லது நம்ம இடத்துல பக்கத்தில் ஏதாவது ஆறுகள் போச்சுனாக்க அங்கே போய் நம்ம கொடுக்குறோம். அல்லது குளமோ கொட்டையோ எங்கே வந்து தண்ணி இருக்குதோ நம்ம அங்கே கொடுக்குறோம். அடுத்ததாக ஞானசார ஆராதனைக்கு தனி அங்கிகள் உண்டு. தீர்க்கதரிசி செய்தி சபையில ஆண்களும் பெண்களும் ஞானசம் எடுக்கிறாங்கன்னா அவங்களை தனியா அங்கி போட்டுருவாங்க. தண்ணியில முக்கி எடுக்கும் போது அவருடைய வஸ்திரங்களை விலகக்கூடாது அல்லது கொஞ்சம் கண்ணியமா இருக்கணுங்கிறக்காக வேண்டி அங்கி போட்டுருவாங்க. இப்ப நம்ம வந்து நேரா ஒரு பேண்ட் ஷர்ட்டோ ஒரு வேட்டியோ அல்லது சாரியோட சௌகரியங்களை நம்ம இருக்கிறோம், அதை எடுக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு அங்கியா கொடுத்துட்டோம்னாக்க ஞானஸ்தானத்திலிருந்து அப்படியே எடுத்து அப்படியே அவங்க சில துணி மாத்திரக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ அவங்க தனியா அங்கிகள் வச்சிருந்தாங்க, நம்மளும் அது மாதிரி வைக்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக 31வது பாயிண்ட், ராப் போஜனம் மாதம் ஒரு முறை எடுத்து கால்களை கழுவணும். பிரணாம் கூடாரமானது மாதம் ஒரு முறை ராப் போஜனத்தை ஆசிரிக்கிறது. அந்த ராப் போஜனத்தை ஆசிரிக்கின்ற பொழுது அந்த ராப் போஜனம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக கால்களை கழுவணும். எவ்ரி மந்த் கண்டிப்பா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பிரணாம் கூடாரத்தில் என்ன செஞ்சாங்க, அதை நடப்பித்தார்கள். நம்ம வந்து நம்ம ராப் போஜனம் முடிஞ்சிருச்சுன்னு தப்பான உபதேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ரொம்ப ராங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்காக இந்த செய்தி அல்ல. ராபோஜனம் கொடுக்கிறவன கண்டிப்பா மாதத்துக்கு ஒரு முறை சபையில நடத்தணும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க ராபோஜனம் எடுக்கணும். அந்த ராபோஜனம் எடுக்கும்போது 32வது பாயிண்ட் அவர் சொல்றாரு, தசமபாக நீங்க கொடுக்கணும். டைட்ஸ் சர்ச்சு தசமபாக கொடுக்காதவங்க சர்ச் விசிட்டர் அப்படின்ற. நிறைய பேர் வந்து செய்தி நல்லா பேசுவாங்க,
ஓ ப்ராப்பர்ட்டி இப்படி சொல்றாரு, தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு, வண்டர்ஃபுல் மெசேஜ், நான் இந்த செய்தி படிக்க அழுதுட்டேன், இந்த செய்தியை நான் அப்படி டச் பண்ணிச்சு, ப்ராப்பர்ட்டி பாருங்க இப்படி சொல்றாரு, என்ன அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு டைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, தசுவா கொடுக்க மாட்டாங்க, சின்ன காணிக்கை கொண்டு கொடுப்பாங்க. அவங்களை தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீ சர்ச்சு விசிட்டர், சர்ச்சுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாதுன்றார், சர்ச்சு உனக்கு எந்த காரியத்தையுமே செய்யாது அப்படின்றார். சரிங்களா? இது ஸ்தாபன மாதிரி தசவாத்தை வசூல் பண்றாங்க சபை கிடையாது, ஆனாலும் சபை ஒழுங்கு தேவன் அதை சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஏறக்குறைய நம்ம எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? ஏறக்குறைய 32 பாயிண்ட் பார்த்தோம். 32 பாயிண்ட். இது வந்து 7 சபை 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டில் ப்ராஃபட் சொல்றார். இதன்படியாக தான் சபை நடத்தணும். சரி, இப்போ நம்ம இங்க வருவோம். இப்ப நிறைய என்டைம் சர்ச்சில் நான் இந்த மாதிரி ஏன் நடத்துறோம், எங்க சபையில வந்து நாங்க அலோவ் பண்றது இல்ல, யாரும் பேச விடுறது இல்ல, எங்க குழந்தைங்க வந்து பிஸ்கட் சாப்பிட்றது கூட வெளியே போய் பிஸ்கட் கொடுத்து நாங்க விரட்டிடுவோம் அப்படின்னாங்க. இதுல வந்து ஒரு பரிசையை தரும். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் சொன்னதை புதிய ஏற்பாட்டில் காலத்தில் நம்ம வரும்போது அன்றைய பரிசேயர்கள் வந்து ஆண்டவர் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஓய்வு நாள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா, ஆனால் பரிசேயர்கள் அதை தாங்களும் சேர்ந்து சில காரியங்களை எக்ஸ்ட்ரா பண்ணி இதை செய்யவே கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. அதான் ஆண்டவர் கேட்டார், ஏயா ஓய்வு நாள்ல சுகமாக்குறது தப்பு அப்படின்னா ஆடோ மாடோ ஏதாவது கிணத்துல உச்சின தூக்காம இருப்பியா? அப்ப தேவன் மோசையின் மூலமாய் கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மேல பின்னாடி வந்த பாஸ்டருக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுட்டாங்க. அதாவது இடம் பொருள் ஏவல் தெரியாம அந்த நியாயப்பிரமாணத்தை லா சட்டமாக்கி மக்கள் மத்தியில அது ஒரு தண்டனைக்குரியதா மாத்திட்டாங்க. அதான் அவர் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையில நீங்க ஜனங்கள் மேல அரிதான காரியங்களை வைக்கிறீங்க, ஆனா நீங்க சுண்டு வரல கூட அதை தொடர்றது கிடையாது. வெளிப்புற நீங்க சுத்தமா இருக்கிறீங்க, உள்ள நாரிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. கப்பை வெளியே அரிசி சுத்தமாக்கிட்டு உள்ள அசுத்தமா இருக்குது அப்படின்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஸோ இன்றைய நிறைய பாஸ்டர்கள் அப்படித்தான். இப்போ சர்ச் வந்து இப்போ நிறைய நம்ம இன்டைம் சர்ச் எடுத்துட்டீங்கன்னாக்க நிறைய பேர் அந்த வீட்டுக்கு ஹாலில் நடத்துவாங்க. ஏன்னா சர்ச்சு இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அப்போ ஹாலில் நடத்துவாங்க. ஒரு 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 30 பேரோ உள்ள சபை. அந்த அவங்க காலி பண்ணி போனேன்னா அவங்க அந்த சோபாவை எடுத்து போட்டு அங்கே தான் உட்காரணும், அங்கே தான் குடும்பம் நடத்தணும், அங்கே தான் சாப்பிடணும், அதே டைனிங் டேபிள் போடணும், அங்கே தான் டைனிங் ஆகணும், அங்கே தான் படிக்கிறோம். இதை வந்து இது தீர்க்கதரிசி சொன்ன இந்த காரியங்களுக்கு பொருத்த முடியாது. ஏன்னா தீர்க்கதரிசி சபையை தனியாக கட்டி எல்லா வசதியும் பண்ணி 1963 அது எடிகேஷன் 7 சீல் ஓப்பன் பண்ணும்போது கட்டி அந்த 7 சீல் ஓப்பன் பண்ணும்போது இந்த காரியத்தை சொல்றார். அப்ப என்னன்னாக்க அவ்வளவு பெரிய சர்ச் அவர் கட்டியிருந்தார், எல்லா வசதிகளும் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ரூல் கொண்டு வரார். ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து சின்ன ஒரு நம்ம 20க்கு 10 40க்கு 20 அல்லது ஹால் 16க்கு 10 அல்லது 10க்கு 10 கூட சிலர் எல்லாம் வேலை செய்யறாங்க, சபை கூடாரம் நடத்துறாங்க. வெறும் 5 ஆத்துமாக்கள் 10 ஆத்துமாக்கள் வெறும் 20 பேரு அல்லது 100 பேரு இப்படி சின்ன இதுல வந்து நம்ம இதை அப்ளை பண்ண முடியுமா? அந்த ஆராதனை முடிஞ்சோன்னா அங்கதான் நம்ம சாப்பாடு முடிஞ்சனா இருங்க பிரதர்ஸ் காஃபி சாப்பிட்டு போகலாம், இருங்க சிஸ்டர்ஸ் டிஃபன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்ப அதை தவிர்த்துட்டு நீங்க பார்க்க, எங்க சபையில நாங்க பேசவே மாட்டோம், இதெல்லாம் இன்னும் சபை இது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சபை இருக்கும், ஒரு கடை மாதிரி 2 கடை எடுத்து ஒரு ப்ரேயர் மாதிரி வச்சிருப்பாங்க. வெளியே வந்தா ரோடு தான் இருக்கும், அது வெளியே இடம் இருக்காது. அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சுகர் பேஷண்ட் வருவார், பிபி பேஷண்ட் இருப்பாங்க. அந்த மீட்டிங் இவங்க மெசேஜ் முடியிருக்கு 2 மணி நேரம் 2 மணி அது 3 மணி ஆகிடும். சில சபையில் 1:30க்கு முடிச்சிருவாங்க. பசியோடு இருப்பாங்க. சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் அல்லது அல்சர் பேஷண்ட் ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் அவங்க சாப்பிடலன்னு மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ வந்து நான் அந்த இடத்துல பரிசயத்தனமாக பிரணாம் சொல்லியிருக்கிறாரு, சபையில கூடுற இடத்துல எதுவும் சாப்பிடக்கூடாதுனாக்கா அது பைத்தியகாரத்தான், அதை யோசிக்காத ஒரு காரியம். அப்ப அந்த இடத்துல தேவன் அதை சொல்லல, ஆடாது மாறாது குளியல விழுந்தா தூக்காம இருப்பியாடா. அதுக்காக தேவன் சொன்ன ஓய்வு நாள் கட்டளை வேற, நீ சொல்றது வேற, பிரணாம் சொன்னது வேற. அது தனியா சபையை வச்சு தனியா ஆராதிக்கின்ற பொழுது அதுக்கு ஜனங்க ஆயத்தமா வருவாங்க. வெளியே வந்தா கார்டன் மாதிரி இருந்துச்சு, பெஞ்ச் இருந்துச்சு, புல்தரைகள் இருந்துச்சு, கார் நிறுத்துறாங்க, கார்ல உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க, வெளியே வந்து சாப்பிடலாம், ஸ்பேசஸ் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து ஸ்பேஸ் இல்லை. சர்ச் விட்டு வெளியே வந்தால் ரோடா இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இருக்கும், அல்லது வேற ஏதாவது வீடுகளா இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? வெளியே ஜோடு மழை பெய்யுது, சபை விட்டு வெளியே போக முடியாது, அல்ல கடுமையான வெயில் வருது, அப்ப வெளியே நிற்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? சர்ச்சில் தான் சாப்பிடணும், சர்ச்சில் தான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், சர்ச்சில் தான் பிஸ்கட் கொடுக்கணும், சர்ச்சில் தான் நீங்க பேசணும், சர்ச்சில் தான் விசாரிக்கணும். ஸோ இங்க ஒன்று கிருபை அப்படியாவது ஒரு பிரமாணம் ஒன்று இருக்குது, அதே சொல்ல கிருபைன்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே இருந்து நீங்க இந்த காரியத்தை பண்ணும்போது அங்கே தப்பாகுது. ஸோ நம்ம கடைசி கால செய்தியில நிறைய பேர் பாஸ்டருக்கு பண்ற தப்புகளையும் புரிஞ்சுக்குங்க, சரியான காரியங்களையும் புரிஞ்சுக்குங்க. அவர்கள் சொந்த இடம் வச்சுட்டு
சொந்தமாக சபை கட்டி வச்சிருக்கிறவங்க மேலே உட்காந்துட்டு ஆடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, எங்களுக்கு சர்ச்சு இருக்குது, நாங்கள் சொந்தமாக கட்டிட்டோம், ஆகவே எங்கள் சர்ச்சு ரூல் ஃபாலோ பண்ணுறோம்பாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அதே சமயத்தில் அவங்க மற்றதையும் யோசிக்கணும். சர்ச்சை விட்டு வெளியே வந்தாங்கனாக்கா அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும், பிஸ்கட் கொடுக்கணும், சாக்லேட் கொடுக்கணும், அல்லது அவங்களுக்கே தலை சுத்து மயக்கமாக இருக்கும். அப்போ அவங்க அதுக்கு தகுந்த வசதி பண்ணி கொடுத்துக்கணும். பிரணாம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன். குழந்தை பாலுக்கு அழுகுதா, தாய்மார்கள் இந்த தனி அறையில் போய் அங்கே பால் கொடுங்கன்னு அதுக்கு தனியாக ரூம் கட்டி வச்சிருந்தார். அதே மாதிரி உங்க குழந்தை அழுகுதா, அந்த ரூம்ல போய் கிரைம் ரூம்ல போய் உட்காந்துட்டு சத்தம் இங்க வராது அப்படின்னு சொல்லியிருந்தார். வெளியே கார்டன் இருந்துச்சு, வெளியே புல்தரைகள் எல்லாம் இருந்துச்சு, கார் பார்க்கிங் எல்லாம் இருந்துச்சு. ஆனா நம்ம இடங்கள்ல அப்படி இல்லாத இடங்கள்ல நீங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், இல்லைன்னாக்கா அப்ளிகபிள் ஆகாது. அப்போ நாம எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆனா சர்ச்சுக்கு வந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால தெரிஞ்சுக்குங்க, நம்ம இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும். ஒரு பக்கம் பிரமாணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிருபை இருக்கு. நீங்க ஒரு வீட்டுல நம்ம ஆராதனை நடத்தும் போது அந்த சபை முடிஞ்சு போனோன்னே அங்கதான் பாய் தலகாணி போட்டு தூங்குறோம் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல தேவன் ஆராதிக்கிற இடத்துல தூங்கலாமா அப்படின்னாக்க அதை கடை பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், வீடுகளில ஆராதனை நடத்தினாங்க. தேவாலயங்கள் எல்லாம் பெரிய பெரிய தேவாலயங்கள் எல்லாம் இருந்துச்சு, டெம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா யூதர்கள் அதை நடத்தினாங்க, யெகோவா தேவனை வணங்குறதுக்காக. அங்க தேவன் இல்லை, ஆனாலும் பெரிய பெரிய டெம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் எங்க ஆரம்பிச்சாங்க? தங்களுடைய வீடுகளிலே, இல்லங்களிலே. அப்ப வீடுனாக்க அந்த காலத்துல பீரோவோ கட்டல அதெல்லாம் பெருசா இருந்திருக்காது இல்லையா? துணி அங்க மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க, இங்க பாத்திரம் இருக்கும், இங்க அப்பன் சொல்ற தட்டுக்கு இருக்கும், பாத்திரம் கழுவி அங்க வச்சிருப்பாங்க, கழுவாமிங்க இருக்கும், அவங்க மேட்டு பாய விரிச்சு போட்டோ சின்ன மேஜைகள் போட்டோ அப்படித்தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தேவன் அதை கனப்படுத்தினார். ஸோ இன்றைக்கும் அதுதான். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி காரியங்களை பண்ணும்போது, நீங்க சபை முடிஞ்சோன்னா நம்ம சேர்லாம் போட்டு உட்காந்து பேசும்போது, வெட்டி நாய் பேசுறாங்க, வீணான காரியங்களை பேசுறாங்க, இந்த கல்யாணத்தை பத்தி இங்கேயா கேட்கறது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கல்யாணத்தை பத்தி இங்கேயா பேசுறது, அப்படி அந்த பெருசைத்தனம் இருக்கு பாத்தீங்களா, அது தப்பு. புரிந்து கொள்ளுங்கள். ஸோ தேவனை உண்மையான ஆராதனை என்பது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதா. சபைக்கெல்லாம் இதெல்லாம் நீங்க குவைட்டா எல்லாம் இருந்தாலும் கூட உங்க சரீரத்தை நீங்க ஜீவ பலியாக தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கலைனாக்க நோ யூஸ். கடைசி கால செய்தியில நீங்க எல்லாம் கரெக்டா இருந்தும் கூட இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி 1963 தீர்க்கதரிசி மூலமாக பலமுள்ள தூதன் வெளிப்பட்டு 7 முத்திரைகளை உடைக்கப்பட்டு மனவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி உங்களுக்குள்ள இல்லைனாக்க நீங்களும் ஒரு ஸ்தாபனம் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை நீங்க விசுவாசித்து அந்த செய்திக்கு ஏற்றபடி உங்களை டெடிகேட் பண்ணணும். உங்க பிள்ளைகளை, உங்கள் மனைவியை, உங்க பிள்ளைகளை அந்த செய்திகளை கொண்டு வரணும். நீங்க செய்தி சபைக்கு ஸ்தாபனத்தோட அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சுக்கீங்கன்னாக்க மாய்மால். அதுதான் தீர்க்கதரிசி கோவேரி கழுதுன்ற. உன் பிள்ளைக்கோ பையனுக்கோ ஜாதி அடிப்படையிலையோ பொருளாதார அடிப்படையிலையோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையிலையோ நீ வேற ஒரு ஸ்தாபனத்துக்கோ அல்லது உறவினர்களுக்கோ என்னங்க பண்றது, என் ஜாதியில மாப்பிள்ளை கிடைக்கல, என் ஜாதியில பிள்ளை கிடைக்கல, எனக்கு படிப்பு கேட்டபடி மருமகன் கிடைக்கல, படிப்பு கேட்டபடி மருமக கிடைக்கல, நல்ல வேலை இல்லை, இந்த சபையில எங்க பாஸ்டர் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து தரல, அப்படி நீ செஞ்சினாக்க அது ஒரு அயோக்கியத்தனம். அதை விட நீங்க பிரசங்கப்படுத்தி விட்டு இறங்கிடுவோம். அல்லது கடைசி கால செய்தியில இருக்கிறங்கிறத விசுவாசியா இருக்கிற பட்சத்தில் நீங்க மாறுதடிக்க கூடாது, மாறுதட்டக்கூடாது. நான் தப்பு செஞ்சுட்டேங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சர்ச் ஆர்டர், அந்த ஒழுங்குங்கிறது நம்ம பரிசயத்தனமா மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டுல நம்ம ஜீவ பலியா ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இந்த கடைசி கால செய்திக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த டெடிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மகிமை நிறைவோரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே, மகிமை நிறைவோரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறாரே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன்
வாசல்களை ஜீவதேவன் நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவன் நேசிக்கிறார். தேர் மிகுந்திடமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. தேர் மிகுந்திடமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இந்த மனுஷரின் மாற்றி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இந்த மனுஷரின் மாற்றியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியா இயேசுவரே மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியா இயேசுவரே மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடவும் நாத சிகரம் அதை வஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடவும் நாத சிகரம் அதை வஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இது மனுஷரின் மாத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மாத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுலே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுலே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுலே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மாத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மாத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே.